ஹாய் ஹலோ வியூவர்ஸ், டுடே நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிரானி அவார்ட் வாங்கின இந்தியன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ரவிசங்கர் இவர் தான் ஃபஸ்ட்டு இந்தியனில் அதிக கிரானி அவார்ட் வாங்கியிருக்காரு. யாருன்னா இவர் தான் ரவிசங்கர். 3 கிரானி அவார்ட் வாங்கியிருக்காரு. இவர் வந்து சித்தார் பிளேயர், சித்தார் மியூசிஷியன். ஓகேவா. 1967 வெஸ்ட் மீட்ஸ் ஈஸ்ட், அதாவது ஒரு சூரியன் இருக்கு அப்படின்னா ஈஸ்ட்ல இருந்து மறுபடியும் வெஸ்ட்டுக்கு போவோம், வெஸ்ட்ல இருந்து மறுபடியும் ஈஸ்ட்டுக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் 1972 பெஸ்ட் கிளாசிக்கல் பர்ஃபார்மன்ஸ் கான்சர்ட் போட்டிருக்காரு. கான்சர்ட் ஃபார் பங்களாதேஷ் அப்படிங்கிறதுக்காக கிரானி அவார்ட் வாங்கியிருக்காரு. நெக்ஸ்ட் 2006 ஃபுல் சர்க்கிள் கார்னிஜி ஹால் 2000, இங்கே ரவுண்ட் இருக்கு மாதிரி, சன் வந்தாலும் ரவுண்டாக தான் இருக்கும். பங்களாதேஷ் ரவுண்டு, இதுவும் ரவுண்டு, ரவிசங்கரும் ரவுண்டு. ஓகே, அப்படி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் சாகுர் ஹுசேன் அப்படின்னா இவர் வந்து தபேலா பிளேயர், ட்ரம்ஸு பிளான்ட் ட்ரம்னு இருக்கு. 2009 இது குளோபல் ட்ரம்மு ப்ராஜெக்ட் அப்படின்னு தான் இருக்கு. ஓகேவா. நெக்ஸ்ட் விஸ்வ மோகன் பட், இவர் வந்து ஒன்று தான் வாங்கியிருக்காரு, அவர் 2 வாங்கியிருக்காரு. அவருக்கு முன்னாடி ரவிசங்கர் 3 வாங்கியிருக்காரு. இவர் என்ன எழுதியிருக்காங்கன்னா விஸ்வ மோகன் பட், விஸ்வா மோகன் அப்படிங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்று இருக்கு. ஓகே. இவர் என்னன்னா 1994 எ மீட்டிங் பை த ரிவர் பற்றி எழுதியிருக்காரு. மோகன் ரிவருக்கு போயிட்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். அலி அக்பர் கான் அப்படிங்கிறது சராட், SAROD, சராடோட இன்ஸ்ட்ருமெண்ட், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மியூசிஷியன் தான் இவர் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா அலி அக்பர் கான் அப்படிங்கிறவர் அலி அக்பர் கானோடைய தென் அண்ட் நவ் அப்படிங்கிற இதுக்காக கிரானி அவார்ட் வாங்கியிருக்காரு. நெக்ஸ்ட் AR ரஹ்மான், இவரும் 2 டைம் வாங்கியிருக்காரு. ஸ்லம் டாக் அண்ட் ஜெய் ஹோ பாட்டுக்காக வாங்கியிருக்காரு. டாமி, இது வந்து ரிக்கி கேஜ், அவரையும் சேர்த்திக்கணும். டாமி போஸ் அப்படிங்கிறவர் 2000 ரீசெண்டாக 2005 லாஸ்ட்டாக 2005 தான் வாங்கியிருக்காங்க. விண்ட் சாம்சரா அப்படிங்கிறதுக்காக வாங்கியிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ.